நபி யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஷைத்தானை கண்ட ஓர் கதையை குறித்து இந்த வீடியோவில் காணலாம். ஒரு நாள் நபி யஹ்யா அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ், நான் இப்லீஸை அவனது உண்மையான உருவத்தில் காண ஆசைப்படுகிறேன். அவனை என்னிடம் அனுப்பிவை. அவனிடம் ஒன்றையும் மறைக்காது உள்ளதை உள்ளபடி கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் இப்லீஸை அவர்களிடம் செல்லுமாறு ஏவினான். அவன் அவ்வாறே அவர்களிடம் வந்து, நான் தான் இப்லீஸ் என்றும் தான் விண்ணிலிருந்து விரட்டப்பட்ட சமயம் இருந்த உருவில்தான் இப்போது வந்திருப்பதாகவும் சொன்னான். அப்போது நபி யஹ்யா அலைஹிசலாம் அவர்கள் அவனை ஏறிட்டு பார்த்தனர். அவன் வந்த கோலத்தை பார்த்து நபியே அதிர்ந்து போனாங்க. அவனுடைய தலையின் மீது கொக்கிகள் இருந்தன. அவனின் இடுப்பின் இருபுறமும் 2 குடங்கள் கட்டப்பட்டிருந்தன. காலிலே அவன் சலங்கைகள் அணிந்து இருந்தான். இதெல்லாம் எதுக்குன்னு நபி கேட்டப்போ இப்லீஸ் சொன்ன பதில் மெய்சிலிருக்க வச்சது. என் தலையில் உள்ள கொக்கிகள் மனிதனின் அறிவை உறிஞ்ச, இடுப்பில் உள்ள பானை மனிதர்கள் இறக்கும் தருவாயில் அதில் சுவனத்து நீர் உள்ளது என்று கூறுவேன். அதனை அவர்கள் உண்மை என நம்பி குடிப்பார்கள். அதன் காரணமாக அவர்களின் உள்ளத்திலிருந்து இறை நம்பிக்கை நீங்கிவிடும். கால் சலங்கை ஹராமான இசையில் மயக்க என்றான். எப்பொழுது நீ மனிதர்களை வழிகெடுக்கிறாய் என்று நபி கேட்டார்கள். அவர்கள் வயிறு நிரம்பி இருக்கும் நேரத்தில் என்று கூறினான். அப்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எப்போதாயினும் என்னை வழிகெடுக்க முனைந்ததுண்டா என்று கேட்டார்கள். ஆம், ஓர் இரவு நீர் அதிகமாக உண்டு விட்டீர். அப்போது நீர் வணக்கத்தில் ஈடுபடா வண்ணம் உமக்கு அலுப்பை உண்டு பண்ணினேன் என்று கூறினான். உடனே அவர்கள், அப்படியென்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் நான் அதிகம் சாப்பிட மாட்டேன் என்று கூறினார்கள். ஆகவே வயிறு முட்ட உண்ண வேண்டாம். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். Download ShareChat.